சீரீஸில் தந்தை பெரியாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது அதோட பார்ட் 3 வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர்களும் அதோட காரணங்களும் பற்றி பார்ப்போம். அவர் பகுத்தறிவு பகலவன் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. பகுத்தறிவுனா என்னென்னா மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் பகுத்தறிவு. பகலவன்னா சூரிய ஒளி போல அந்த ஒளி தர்றவர். அதாவது பகுத்தறிவு மூட நம்பிக்கை எதிராக பகுத்தறிவு எல்லாருக்கும் என்னன்னு தெரிவிச்சவர் பெரியார். அதனால அவர் பகுத்தறிவு பகலவன் அப்படின்ட்டு சொல்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்னா சாக்ரட்டிஸ் என்றவர் பார்த்தீங்கன்னா கிரீக் பிலாசபர், அதாவது கிரேக்க தத்துவ ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா அவரும் இவரும் மாதிரியே பகுத்தறிவுக்கு எதிரானவர். பகுத்தறிவு அந்த மாதிரி மூட நம்பிக்கை அதுங்களுக்கு எதிரானவர். அங்கே எப்படி அவர் கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸ் பகுத்தறிவு கற்பிச்சாரோ அதே மாதிரி தெற்காசியாவில் தந்தை பெரியார் பகுத்தறிவு எல்லாருக்கும் தெரிவித்ததால அவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பெயர் தந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை சுடர். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இவருக்கு மரியாதை சுயமரியாதை இரண்டும் இரு கண்கள் என்று கருதியவர். அதனால இவர் சுயமரியாதை சுடர் என்று அழைப்பாங்க. அப்புறம் பெண்ணின போர் முரசு. இவர் பெண்ணுரிமைக்காக அதிகமாக போராடியுள்ளார். அதனால இவர் பெண்ணின போர் முரசு என்று அழைக்கிறார்கள். அப்புறம் வைக்கம் வீரர். வைக்கம் வீரர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். வைக்கம் என்ற இடத்துல தாத்தப்பட்ட மக்களுக்காக போராடி நீதி பெற்று தருவார். அதனால இவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஈரோடு சிங்கம் அப்படின்னு ஏன் அழைக்கிறாங்கன்னா இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பிறந்தார். அதனால ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் இவர் ஏன் பெரியார்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார், அதாவது மறைமலை அடிகளின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். அவங்க சென்னையில் பெண்களுக்காக ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் பெரியார் பெண்ணுரிமையை பற்றி பேசியிருப்பார். அப்போ அந்த மாநாட்டோட இறுதியில் நீலாம்பிகை அம்மையார் ஈவே ராமசாமி, அப்போ பெரியாரோட பேர் இயற்பெயர் ஈவே ராமசாமி, அவரை பெரியார்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அன்றையிலிருந்து தான் இவர் எல்லாரும் பெரியார் என்று அழைக்கிறார்கள். இவரோட அரசியல்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரு. அப்புறம் நீதி கட்சி ஆல்ரெடி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதில் 1938 இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நீதி கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணியர்களுக்கு எல்லாத்துலேயும் அதாவது வேலை எல்லாத்துலேயும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்றதால அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அப்புறம் இவர் 1938 தலைவரானதுக்கு அப்புறம் 1944 அதை திராவிடர் கழகமாக